காலிஃப்ளவர் பக்கோடா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்காம ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணாமல் கலர்ஃபுல்லாகவும் டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல காலிஃப்ளவர் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு தண்ணி நல்லா கொதிச்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருக்க காலிஃப்ளவரை ஒரு 5 நிமிஷம் போட்டு மூடி போட்டு அது அப்புறம் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் மைதா, 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்க காலிஃப்ளவரை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். தண்ணி தேவைப்பட்டால் கையில் கொஞ்சமாக விட்டு தெளித்து பக்கோடா மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். ஃபுட் கலர் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் ரெட் இல்லைனா ஆரஞ்சு சேர்த்துக்கலாம். கலர் ஆட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதை 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நல்லா சூடான எண்ணெயில் பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறதுனால நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணாமல் செய்கிறது ரொம்பவே நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.